ஜூலை 1ஆம் தேதி முதல் ஒவ்வொரு மாதமும் சமையல் எரிவாயுவின் விலை 4 ரூபாய் வீதம் உயர்த்த எண்ணெய் நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மாதத்திற்கு வெறும் 4 ரூபாய் உயர்த்தினால் சந்தை விலைக்கே சமையல் எரிவாயுவை விற்பனை செய்ய முடியுமா? இது குறித்து விளக்குகிறார் எமது செய்தியாளர் விஷ்ணுராஜ். சமையல் எரிவாயுவை சந்தை விலைக்கே விற்பனை செய்வதற்கு மத்திய அரசு ஒரு இலக்கு நிர்ணயித்திருக்கிறார்கள். அந்த இலக்கு 2018 மார்ச் மாதத்திற்குள் மானியத்தை குறைத்துவிட்டு சந்தை விலையிலே அனைவருக்கும் சமையல் எரிவாயுவை விற்பனை செய்வது அப்படின்னு ஒரு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இதற்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது சமையல் எரிவாயு மானியத்தோடு வழங்கப்படும் சமையல் எரிவாயுக்கும் மானியம் இல்லாமல் வழங்கப்படும் சமையல் எரிவாயுக்கும் ஏறத்தாழ ஒரு 100 ரூபாய் வரைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ இந்த 100 ரூபாயை சரி செய்வதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மாதம் 4 ரூபாய் அளவிற்கு சமையல் எரிவாயுனுடைய விலையை உயர்த்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடியே மாதம் 2 ரூபாய் அளவிற்கு உயர்த்தி கொள்ளலாம் அப்படின்னு அனுமதி வழங்கியிருக்கிறதுமே இப்போதான் தெரிய வந்திருக்கு. அதுவும் மத்திய அரசு மக்களவையில் எழுத்து மூலமாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொல்லியிருக்கிறத வச்சு தான் இந்த விஷயமே தெரிய வந்திருக்கு. அந்த வகையில் மாதம் 4 ரூபாய் வரைக்கும் இந்த சமையல் எரிவாயுனுடைய விலையை உயர்த்தி கொண்டு மார்ச் மாதத்திற்குள்ளாக சந்தை விலைக்கு சமையல் எரிவாயுனுடைய மானியம் கொடுத்து வழங்கக்கூடிய இந்த சமையல் எரிவாயுனுடைய விலையும் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஒரு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் சந்தையில் வழங்கக்கூடிய அந்த மானியம் இல்லாத சமையல் எரிவாயுனுடைய விலை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா, சந்தை விலையில் ஒரு கேஸ் சிலிண்டரோட விலை 574 ரூபாயாக இருக்கிறது. அதே சமயம் மானியத்தோடு வழங்கப்படக்கூடிய ஒரு சமையல் எரிவாயுனுடைய விலை 465 ரூபாயாக இருக்கிறது. இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா 109 ரூபாய் ஒரு சிலிண்டருக்கு அந்த டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 109 ரூபாயை சீக்கிரம் சரி செய்வதற்காகத்தான் மாதம் 4 ரூபாய் அளவிற்கு அடுத்த 10 மாதங்களுக்கு உயர்த்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. இப்போ மாதம் 4 ரூபாய் அப்படின்னு வச்சா கூட அடுத்த 10 மாதங்களில் அதிகபட்சமாக 40 ரூபாய் தான் உயர்த்த முடியும். ஸோ மத்திய அரசு வச்சிருக்கக்கூடிய டார்கெட்டை எட்ட முடியாது. அப்படிங்கிறதுனால மாதத்திற்கு 4 ரூபாய் தான் உயர்த்துவார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகமான விஷயம். தோராயமாக பார்க்கும் பொழுது ஒரு மாதத்திற்கு 10 ரூபாயாவது உயர்த்தினால் மட்டுமே அடுத்த வருடம் மார்ச் மாதம் சந்தை விலைக்கு ஏற்ற மாதிரி சமையல் எரிவாயுவின் விலை இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது.